சொர்க்கம். இப்போ இந்த சொர்க்கம் அப்படிங்கிற டாப்பிக்கை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட நிறைய செய்திகள் இருக்குது. சொர்க்கத்தை பற்றி நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 5 டாப்பிக்கை தெரிஞ்சுக்கிட்டா போதும். சொர்க்கம் நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். அந்த சப்டைட்டில் என்னன்னு சொன்னால், ஒன்று அஸ்மாஉல் ஜன்னா, சுவனத்தின் பெயர்கள். என்னென்ன சுவனம் இருக்குது, அதனுடைய பெயர்கள் என்ன, ஆதாரபூர்வமாக என்ன வருகிறது அது தொடர்பாக ஒன்று. ரெண்டாவது சிஃபாத்துல் ஜன்னா, சுவனத்தின் வர்ணனை. சுவனத்தின் வர்ணனை அதாவது சுவனத்தில் என்ன பொருள்லாம் இருக்குது, அதனுடைய நீளாகலம் எவ்வளோ, பரப்பளவு எவ்வளோ, இதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே வந்துடும். அங்கே இருக்கிற வீடு என்ன, மாளிகை என்ன, ஆதி என்ன, இடங்கள் என்ன, இது எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். அடுத்து 3வது தலைப்பு என்னன்னா, அன்வாவு நஈமி அஹ்லில் ஜன்னா, சுவனவாசிகள் சுவனத்தில் அனுபவிக்கிற அந்த இன்பங்களின் விதங்கள் என்ன, என்னென்ன இன்பங்கள் இருக்கு, அதை பற்றி நிறைய தகவல்கள் அதுக்குள்ள வரும். சுப்ஹானல்லாஹ், உண்மையில இது ஒரு நல்ல ஒரு தலைப்பு. சுவனவாசிகள் அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பங்களின் விதங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ், பாருங்கள், மறுமையில் அல்லாஹ் ஒரு சந்தையை வச்சுருப்பான், ஒரு கடை தெருவை வச்சுருப்பான். அந்த கடை தெருவுக்கு வெள்ளிக்கிழமை தான் நம்ம போவோம். உலகத்தில் வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சிடணும், கடையை மூடிடணும், வியாபாரம் பண்ணக்கூடாது. பாம்பு சத்தம் கேட்டுட்டான் மூடிட்டு ஓடி வந்துடணும். ஆனால் அங்கே இங்கே சொர்க்கத்தில் எப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் மார்க்கெட்டு. ஆனால் அங்கே ஜும்மாவும் இல்லை, தொழுகையும் இல்லை, ஹஜ்ஜியும் இல்லை, நோன்பும் இல்லை, குர்பானியும் இல்லை, எந்த வணக்க வழிபாடும் இல்லை. புரியுங்களா? வெள்ளிக்கிழமை மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட்டுக்கு நாமளாக போய் பொருட்களை வாங்கலாம். சுப்ஹானல்லாஹ், அந்த மார்க்கெட்டில் பொருட்களை வாங்கிறதுக்கான காசு என்ன தெரியுமா? நாம் செய்யக்கூடிய தஸ்பீஹாத்துகள் தான் காசு. நாம் அல்லாஹ்வை புகழ்கிற அந்த புகழ் வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அதுதான் காசு. சுப்ஹானல்லாஹ், அது ஒரு டஜன் கொடுங்க, அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு டஜன் கொடுங்க, அல்லாஹ் அக்பர் அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு இந்த மாதிரி தக்பீர்களை தஸ்பீஹாத்துகளை சொல்லி ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நிறையா எப்படி வச்சிருக்கான் பாரு அல்லாஹ் சோனத்தை. அங்கே காசு எது? தஸ்பீஹாத்துகள் தான். அப்போ தஸ்பீஹாத்துகள் நிறைய நமக்கு தெரியும். அப்போ தான் அதை சொல்லி அங்கே வாங்க முடியும். இந்த தஸ்பீஹாத்தெல்லாம் சொல்லி இங்கே உள்ள கடையில் யார்ட்டையாவது போய் கேட்டுறாதீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அடி தான் கிடைக்கும். அல்லாஹ் கொடுக்குற மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. அப்படி தானே? அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மார்க்கெட்டில் அந்த மாதிரி வச்சிருக்கான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன் இது ஒரு மகிழ்ச்சி. நம்மளை பல பேர் கடை தெருக்கு போய் பொருளை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோமா இல்லையா? நம்ம கையால் போய் பார்த்து தேர்வு செஞ்சு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? இந்த இன்பத்தை கூட நிறைவேற்றுறதுக்கு அல்லாஹ் அங்கே வாய்ப்புகளை வச்சிருக்கான். இந்த மாதிரி இன்பங்கள் என்னென்னலாம் விதவிதமாக சொர்க்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத அந்த டாப்பிக்குள்ளே நிறைய ஆதாரபூர்வமாக பார்க்கலாம். அடுத்து இறுதியாக மன்ஹும் அஹ்லுல் ஜன்னா, சோனவாசிகள் யார், எத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போவோம், இதை பற்றியான டீட்டெயில்ஸ் இதுக்குள்ள இருக்கும். அடுத்து நரகத்தை பற்றி தெரியறதுக்கும் அதே மாதிரி 5 தலைப்பு. என்னது? ஃபஸ்ட்டு அஸ்மாஉன் நார், நரகத்தினுடைய பெயர்கள், என்னென்ன பெயர்கள் இருக்கு. அடுத்து சிஃபாத்துன் நார், அதாவது நரகத்தின் வர்ணனை, நீல அகலம் எவ்வளவு, அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் என்ன. அல்லாஹ் இறை நிராகரிப்பாளர்களையும் பாவிகளையும் வேதனை செய்வதற்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் அங்கே வச்சிருக்கான் எல்லாம் இருக்கு. ஹதீஸ்ல எல்லாம் இருக்கு. அடுத்து சிஃபாத்து அஹ்லின் நார், நரகத்தில் போடக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, அதாவது போடப்பட்ட பிறகு அந்த நெருப்புனால அவங்க எந்த மாதிரியான அகோரமான மோசமான ஒரு நிலைமைக்கு அவர்கள் மாறுகிறார்கள். அவங்களுடைய பல்லு எப்படி இருக்கும், வாய் எப்படி இருக்கும், தலை எப்படி இருக்கும், கழுத்து எப்படி இருக்கும், பித்தட்டு எப்படி இருக்கும், எல்லாம் ஹதீஸில் சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறார். சுப்ஹானல்லாஹ், நரகவாசியுடைய ஒவ்வொருவருடைய பல்லு எப்படி இருக்கும்,
உகது மலையை போன்று பெரிதாக இருக்கும். ஒரு பல்லு உகது மலை பெருசு இருக்கும். உகது மலை நம்ம உம்ராவுக்கு போயிருந்தப்போ பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பிரம்மாண்டமான மலை அப்படிங்கிறீங்க. நேரில் பார்க்கும்போது தான் தெரியுது. கிட்டத்தட்ட சுற்றளவு 18 கிலோமீட்டர். ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு அப்படி சுற்றி அதே இடத்துக்கு வரணும்னா 18 கிலோமீட்டர் சுற்றளவு பறக்கும். நீட்டாக இருக்குது மலை, நல்ல உயரமாகவும் இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குமா நரகவாசியுடைய ஒரு பல்லு. இந்த சோல்டர் இருக்குல்ல, இந்த சோல்டர் நமக்குலாம் எவ்வளோ இருக்கு? ஒரு முனை இருக்கு, அப்படித்தானே? நரகவாசியுடைய சோல்டர் எப்படி இருக்கும்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 நாள் ஒரு குதிரை வீரன் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் பயணம் செய்வானோ அந்த அளவுக்கு தொலைதூரத்தில் இருக்கும் நரகவாசியுடைய சோல்டர். நரகவாசியுடைய பின்புறம் அமர்கிற இடம் அது எவ்வளவு பெருசு இருக்குன்னா, மபைன மக்கத்த வல் மதீனா, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட தூரம் அளவுக்கு இருக்கும். 460 கிலோமீட்டர். அப்போ ஒவ்வொரு நரகவாசியும் நரகத்தில் எவ்வளவு ஒரு என்ன ஒரு மாநிலம் பெருசு இருப்பான். ஒரு ஆளே லாகோல வளர்ப்பத்தை இல்லாதனால பாதுகாக்கணும். ஒவ்வொரு நரகவாசியும் ஒரு இந்தியா அளவுக்கு கூட இருப்பான். ஒரு மாநிலம் பெருசு கூட இருப்பான். வாயு ஒரு பக்கம் இருக்கும், கழுத்து ஒரு பக்கம் இருக்கும், சோல் ஒரு பக்கம் இருக்கும். யோசிச்சு பாருங்க அந்த நிலையை. 60 கிலோ 80 கிலோ உள்ள அந்த மனிதனின் அந்த உடல் எவ்வளோ பருமனாக ஆகுது பாருங்க. ஏன் அந்த எல்லாம் தோலை புதுசாக போச்சுக்கிட்டே இருக்கான். அந்த நெருப்புனால அந்த உடல் கருகி சாம்பலாகி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போகிவிடாமல் அல்லாஹ் என்ன செய்யறான்? தோலை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பாடி என்ன செய்யும்? அப்படியே உப்பி பெருசாகிட்டு. இப்படி நரகவாசிகளுடைய அந்த அந்த சூரத் தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த தலைப்புக்குள்ள நான் சொல்லப்படும். அடுத்து அந்த 4வது தலைப்பு என்னன்னா, அன்வாவு தஅதீபின் நார், நரக தண்டனையுடைய விதங்கள் என்ன? வெறும் நெருப்பு மட்டும்தானா? நல்லா புரிஞ்சுங்க, நரகத்தில் நெருப்பு மட்டும் கிடையாதுங்க. அங்கே நெருப்பு இருக்கிற இடமும் இருக்கு, நெருப்பு இல்லாத இடமும் இருக்கு. புரியுங்களா? நரகத்தில் என்ன இருக்கு? மலை இருக்கு, நரகத்தில் ஆறு இருக்கு. இந்த மாதிரி நரகத்தில் விஷ ஜந்துக்கள் இருக்கிற இடமும் இருக்கு. வெறும் நெருப்பு தான் பிரதான தண்டனை. நல்லா புரிஞ்சுக்க, நெருப்பு தான் முக்கியமான பிரதான எல்லாருக்கும் உள்ள தண்டனை. அல்லாஹ் நரகவாசிகளுக்கு சில தண்டனைகளை எப்படி மாற்றுவான்னா, நரகத்தில் வெந்து அவர்கள் வேதனைகளை எல்லாம் அனுபவித்த பிறகு அல்லாஹ் நாடும்போது அவங்கள நரகத்திலிருந்து கொஞ்சம் வெளியேற்றி என்ன செய்வான்? அவர்களை விஷ ஜந்துக்களை கொண்டு தீண்ட விடுவோம். நரக தண்டனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 விதமாக அமைத்திருக்கிறான். ஒன்று என்ன தெரியுமா? அதாபுன் அதீம், மிகவும் கடுமையான மகத்தான தண்டனை. அது எதுன்னா, நெருப்பை கொண்டு செய்யப்படுகின்ற தண்டனை. உலகத்துல நெருப்பு மாதிரி தண்டனை கொடுக்குற ஒரு பொருள் வேற எதுவும் கிடையாது. அப்படிதான், நெருப்புக்கு தான் அதிக வேதனை கொடுக்கிற அந்த சக்தி இருக்கு. அதனால அல்லாஹ் பிரத்யேகமா பாவிகளுக்கு நரக நெருப்பை தயார் செய்து வைத்திருக்கிறான். 2வது என்ன தெரியுமா? அதாபுன் அலீம், டார்ச்சரான வேதனை. அதாபுன் அலீம், லாம் முதல்ல உள்ளது என்னது? வாது, அதீம், மகத்தான பெரிய வேதனைன்னு அர்த்தம். அலீம் லாம் போட்டா என்னது? டார்ச்சரான வேதனை. டார்ச்சரான வேதனை புரியுதா? பயங்கரமான டார்ச்சரான வேதனை. அது என்னன்னா, நரகவாசிகள் நரகத்தில் வெந்து அவருடைய உடல் எல்லாம் புண்ணாகி ரணமாகி காயங்களாகி இருக்கிற சமயத்தில் அல்லாஹ் நரகத்திலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து தேலை விட்டு கடிக்க விடுவோம், பாம்பை விட்டு கடிக்க விடுவோம். இன்னும் உலகத்தில் என்னெல்லாம் விஷ ஜந்துக்கள் இருக்கோ அந்த விஷ ஜந்துக்களை கொண்டு அல்லாஹ் கடிக்க விடுவோம். இதுதான் டார்ச்சரான வேதனை, நோவினை தரக்கூடிய வேதனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தேனியை தவிர எல்லா விஷ ஜந்துக்களும் அங்கே இருக்கும். முஸ்னத் அல் பஸார் என்ற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி. தேனியை தவிர மனிதனை வேதனை செய்யக்கூடிய அத்தனை விஷ ஜந்துக்களையும் அல்லாஹ் அங்கே வச்சிருப்பான். அதை வச்சு அல்லாஹ் கண்டிப்பான். எப்படி இருக்கும்? வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சினா எப்படி இருக்கும்? எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துனா எப்படி இருக்கும்?
நரகத்தில் அந்த காயம், அந்த தீ, புண்ணு இதெல்லாம் இருக்கும் பொழுது விஷ ஜந்துக்கள் கடிச்சா சுகமாவா இருக்கும்? எவ்வளவு டார்ச்சரான அது வேதனையாக இருக்கும். இந்த டார்ச்சரான வேதனையெல்லாம் நரகத்தில் வச்சிருக்கான். மூன்றாவது, அதாபும் முஹீன், கேவலமான இழிவான வேதனை அல்லாஹ் வச்சிருக்கான். இது என்ன? அதாவது அந்த வேதனையே இழிவா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு உதாரணம் ஒன்றை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. உலகத்துல ஒரு திருடன் இருந்தான், வித்தியாசமான திருடன். நவீன முறையில் திருடுறது எப்படின்னு சொன்ன, காபத்துல்லாவில் ஹஜ்ஜிக்கோ உம்ராவுக்கோ வர்றாங்களா இல்லையா, அவங்களுடைய பொருள்களை எல்லாம் திருடுற ஒருத்தவன் இருந்தான். நபி அவர்கள் சொல்றாங்க, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் தான். என்ன சொல்றாங்கன்னா, அவன் எப்படி திருடுவான்னா, ஒரு என்னது இந்த கொடைக்கம்பு மாதிரி ஒரு கொம்பு வச்சிருப்பான். அதை அப்படியே பூமியில் இழுத்துக்கிட்டே போகிறது, அப்படியே போட்டுட்டு அப்படியே போட்டு இழுத்துக்கிட்டே போகும்போது யாருடைய பையாவது மட்டுமா இல்லையா அப்படியே இழுத்துட்டு போயிடுது. யாராவது பார்த்து உஷாராகி அது என் பொருள்னா கொடுத்துருவான். யாருமே பார்க்கலன்னா அதை அவன் எடுத்துட்டு போயிடுவான். இந்த மாதிரி ஒரு நவீன திருடன் இருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவனுக்கு மறுமையில் கொடுக்கப்படுற தண்டனை என்ன தெரியுமா? இவனுடைய குடல்கள் எல்லாம் வெளியே வந்து அதை தன் கையில ஏந்திக்கிட்டு நரகத்தை இவன் சுற்றி வருவான். எல்லா மக்களும் அவனை பார்ப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, இது எவ்வளவு கேவலமான அசிங்கமான தண்டனை. துன்பத்துக்கு துன்பமும் ஆச்சு, கேவலத்துக்கு கேவலமாச்சு. எல்லா மக்களும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி தண்டனைகளையும் அல்ல அங்கே வச்சிருக்கான். இன்னும் சொல்ல போனா, சீழ் சலத்தை குடிக்கிறது அசிங்கமா இல்லையாங்க? சீழ் சலத்தை குடிப்பது அசிங்கமான அருவருக்கமான ஒரு வேதனை தானே அது. நரகவாசிகளுக்கு அல்லாஹ் வச்சிருக்கான். குடிக்கலன்னா மலக்குகள் அடிச்சு குடிக்க வைப்பாங்க. எக்காது யுசிகுஹு, எளிதில் அவனது தொண்டையில இறங்காது. வயத்தீஹில் மௌத் மின் குல்லி மகான், பல இடங்கள்ல இருந்து அவனுக்கு மரணம் வந்துகிட்டே இருக்கும், ஆனா அவன் சாக மாட்டான். அல்லாஹ் திருக்குறள்ல சொல்றான். யோசிச்சு பாருங்க, சீல் சலத்தை குடிக்கும். அவங்க காயத்திலிருந்து வடிகிற ரத்தமும் சீலும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்துல நம்முடைய ஃபுட்டை நாம தேர்வு செய்யறதுல எவ்வளவு கவனமா இருக்கணும். எவ்வளவு பெரிய நல்ல ருசியான சாப்பாடா இருந்தாலும் சரி, 3 வேளை சாப்பிட்றோமா? 3 வேளைக்கும் உங்களுக்கு பிரியாணியை கொடுத்தா திம்பீங்களா? திகட்டிடாது. 3 வேளைக்கும் மந்தியை கொடுத்தா திம்பீங்களா? இல்லை இல்லை. ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு உணவுகளை மாற்றுறோமா இல்லையா? என்ன திகட்டிடும், பிடிக்காது. அதுவும் இல்லை, அதில் உப்பு சரியாக இருக்கணும், உரப்பு சரியாக இருக்கணும், டேஸ்ட்டு சரியாக இருக்கணும். எவ்வளவு பார்த்து பார்த்து நாம் அதை தேர்வு செய்யணும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு. ஆனால் சீழ் சலத்தை நரகத்துக்கு போனால் குடிக்கணுமே அப்படிங்கிறத நாம் நினச்சி பார்க்கணுமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அதிலிருந்து நம்ம முஸ்லீம் உம்மத்தை அல்லாஹ் அதிலிருந்து பாதுகாக்கணும். இந்த மாதிரி கேவலமான அசிங்கமான ஒரு தண்டனை நரகத்தில் இருக்கு. அப்போ அந்த தண்டனைகள் என்ன? வித்தியாசமாக கொடுக்கப்படுற தண்டனை இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்டனையில வித்தியாசமான ஒன்று சொல்றாங்க. நபி அவர்கள் சொல்றாங்க, இப்னு ஹிப்பான் என்ற ஹதீஸ் நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நாளை மறுமை நாளில் தலைகீழ சில பெண்கள் தொங்குவார்கள். அவர்களுடைய மார்பு காம்பில் பாம்புகள் தீண்டிக் கொண்டிருக்கும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போன சமயம், அப்போது அந்த காட்சிகளை எல்லாம் ரசூலுக்கு காட்டுறான். ரசூல் கேட்டாங்க, அல்லாஹ்வின் யார் மலக்குக்கிட்ட, ஜிப்ரீலே இவங்களுக்கு ஏன் இந்த தண்டனை கொடுக்கப்படுது அப்படின்னு. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்கிறாங்க, இவர்களெல்லாம் தங்களது குழந்தைகளுக்கு பால் கொடுக்காதவர்கள் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். தாய்ப்பால் கொடுக்கிறது எவ்வளவு முக்கியமான அம்சங்கிறத உணரணும். அதை கொடுக்க தவறுறது எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கிறதையும் உணரணும். ஹதீஸ்ல வருது. அந்த கடமை சரியா செய்யாததுனால அவர்களுக்கு இந்த தண்டனை நரகத்தில் கொடுக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. நெருப்பு மட்டும்தான் நமக்கு தெரியும், அதை தவிர்த்து என்ன வச்சிருக்காங்க, அது யாருக்கு வச்சிருக்கான், அதெல்லாம் அதில் பார்க்கணும்.
அடுத்து இறுதியாக மன்ஹும் அஹ்லுன் நார், நரகவாசிகள் யார், எத்தனை பேர்? அன்புக்குரியவர்களே, இந்த 2 தலைப்புகள் சொர்க்கவாசி பார்த்தோமா இல்லையா? சொர்க்கவாசிகளுடைய லிஸ்ட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100க்கும் நெருக்கமாக தான் இருக்கு. டைரக்டாக சொர்க்கவாசிகள் அப்படின்னு சுபச்செய்தி சொல்லப்பட்ட 100க்கும் நெருக்கமானவர்கள் தான் பார்க்குறோம். ஆனால் நரகவாசிகள் லிஸ்ட் அவுட் எவ்வளோ வருது தெரியுமா? 400 வருது. நரகவாசிகள் எத்தனை 400 வருது குர்ஆன் ஹதீஸ்ல. 400 பெரும்பாவங்கள். பெரும்பாவங்களுக்கு நரகம்தான். பெரும்பாவங்களுக்கு நரகம்தான். அல்லாஹ் அந்த பெரும்பாவங்களை பொறுத்தவரையில நாடினால் டைரக்டா மன்னிப்பான், நரகத்துக்கு அனுப்பாம கூட மன்னிப்பான். நாடினால் நரகத்துக்கு அனுப்பி மன்னிப்பு. இது ரெண்டும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொறுத்து. நாம எதையுமே டிசைட் பண்ண முடியாது. இதுக்கு மன்னிப்பான், அதுக்கு சும்மா அதுக்கு தண்டிப்பான் அப்படின்னு. சரி, அல்ஹம்துலில்லாஹ் மன்னிச்சா ஓகே. ஒருவேளை மன்னிக்கலன்னா நம்முடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத யோசிச்சு தானே நம்ம வாழ்க்கை நடத்தணும். அப்படின்னு யோசிச்சு தானே நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைச்சுக்கணும். எப்படி மன்னிப்பு கிடைச்சிடும் அந்த துணிச்சல் இருக்கக்கூடாது. ஏற்கனவே நான் ஒரு அதிகம் சொன்னேன், என்னது 99 ஏடுகள் ஒருத்தனுக்கு பாவம், ஒரு ஏட்டில் லா இலாஹா இல்லல்லாஹ் இருக்கு, அப்படிதானே? அவன் கடைசியில் லா இலாஹா இல்லல்லாஹ் மூலம் தப்பிச்சிடறான். அப்படின்னா என்ன? ஷிர்க் வைக்காம இருந்தால் போதும், மிச்சம் எல்லா அநியாயம், ஊரில் உள்ள எல்லா அநியாயத்தையும் பண்ணிக்கலாம், கடைசியில் சொர்க்கமும் போய்க்கலாம். இப்படி குதர்க்கமாக அதை நினைக்கக்கூடாது. லா இலாஹா இல்லல்லாஹ் சரியா இருந்தால் சொர்க்கம் போகலாம். லா இலாஹா இல்லல்லாஹ் பற்றி நமக்கு என்ன தெரியும்? அப்படி யோசிச்சு பாருங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் பற்றி என்ன படித்தோம்? லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய சிறப்புகள் தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனை தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய அந்த மேன்மை உயர்வு என்ன, அதை பற்றி குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது, இதையெல்லாம் நாம் படித்தோமா? அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ன சொன்னதோ அதை வாழ்க்கையில் நிறைவேற்றினோமா? அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து பார்த்தா அந்த ஒரு விஷயத்தில் கூட டோட்டலி நிறைய அவுட். அப்புறம் எப்படி கனவு காண்றது? ஷிர்க் மட்டும் வைக்கலாமா, சொல்ல போயிடலாம். ஒரு அம்சத்தையும் நம்ம கடைபிடிக்கிறதுல இவ்வளவு பலகீனம் இருக்குன்னு சொன்னா, இப்போ அன்பிற்குரியவர்களே, நாம இந்த நரகங்கிறத பயந்துக்கணும். அல்லாஹ் திருமறை திருக்குறான்ல நரகத்தையும் பயப்பட சொல்றான், மறுமையை பயப்பட சொன்ன மாதிரி நரகத்தையும் பயப்பட சொல்றான். நரகங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. சின்ன வேதனை கூட நம்மளால தாங்க முடியாது. நரக நெருப்புடைய அந்த பவர் இருக்குல்ல, அது எவ்வளவு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அளவு சொல்றாங்க, உலகத்தை விட 69 மடங்கு. 69 மடங்கு. இந்த உலகத்தையும் நீங்க சேர்த்துட்டீங்கன்னா மொத்தம் எத்தனை? 70 மடங்கு நெருப்பு. ஒரு மடங்கு நெருப்பு போதும், அப்படித்தானே? உலகத்து நெருப்பே போதுங்க அல்லாஹ் வேதனை செய்யறதுக்கு. உலக நெருப்பை நம்மளால தாங்க முடியுதா? எங்க நெருப்பை விடுங்க, சூடா டீ குடிச்சா தாங்க முடியுதா? சூடா சாப்பிட முடியுதா? கொஞ்சம் ஆர்ட்டம்னு பொறுக்கிறோம்ல, அப்படியே தூக்கி வாயில போட்டுட்டோமா, போட்டால் என்ன ஆகும்? அவ்வளோதான், நாக்கும் சாப்பாடு ஆகிடும். நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்போ அதை தாங்க முடியல. நரகத்தில் நெருப்பு எப்படி தாங்க முடியும்? 70 மடங்கு. ஒரு மடங்கு என்பது 100 டிகிரி என்று வைத்துக் கொண்டாலும் 70 மடங்கு எவ்வளோ வருது? எவ்வளோங்க? 7000 டிகிரி. 7000 டிகிரி. டிகிரி கணக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். எத்தனை டிகிரி போனால் ஒரு பொருள் எரிஞ்சு சாம்பலாகி ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்கு அந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். 7000 டிகிரி. நான் ஒரு குறைஞ்ச கணக்கு போடுறேன், ஒரு மடங்கு எவ்வளோ இருக்கோ அப்படி தானே? ஒரு மடங்கு என்பது எத்தனை டிகிரி எல்லா இடத்துல இருக்கும். அப்போ இந்த நெருப்பை போய் சாதாரணமாக அடைச்சி நினச்சிக்கிட்டு என்னமோ நம்ம விட்டு அடுப்பாங்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சிக்கிட்டோம். நம்மள லாஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நிறைய பேர் அப்படித்தாங்க. நரகங்கிறது எப்படி இருக்கும்? நம்ம விட்டு அடுப்பாங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த அலட்சியம், இந்த அலட்சியத்துக்கு நாளை மறுமையில் பெரிய விலை கொடுக்க வேண்டும். இந்த அலட்சியம் தான் வரக்கூடாது. அதனால இந்த நரகத்தை பற்றி என்ன செய்யணும்? நிறைய படிக்கணும். நரகத்தை பற்றி நிறைய தகவல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நரகவாசிகள் யார் என்றும் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த எல்லா விஷயங்களையும் சேர்த்து நாம் படிக்கும்போது தெரியும் போது தான் மறுமையை பற்றிய நம்பிக்கை நம்மகிட்ட என்ன செய்யும்? அதிகமாக அசைக்க முடியாமல் இருக்கும்.
அந்த மறுமை செய்திகளை நாம் தெரிந்து அந்த மறுமையோடு ஒன்றிடணும். அதுக்காக அமல் செய்யணும். மறுமை நம்பிக்கை நமது வாழ்க்கையில பிரதிபலிக்கணும். அதுக்கு தான் இந்த பாடங்கள் எல்லாம், இந்த மாதிரியான அமர்வுகள் எல்லாம் வகுப்பு கடவுள். இப்போ மறுமையை பற்றி இவ்வளவு செய்திகள் நமக்கு இருப்பதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 17 நம்பிக்கைகள், மறுமைக்குள்ள 17 நம்பிக்கைகள் இருக்குது. இந்த 17ல் எந்த தலைப்பு மட்டும் நாம் இன்னும் கொஞ்சம், ஒரே ஒரு தலைப்பு தான், ஏன்னா நேரமும் கம்மியாக இருக்குது, எதை பார்க்கலாம் அப்படிங்கிறது, எதை நீங்கள் இந்த ஸ்பாட்டில் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுங்கள். அந்த செய்தியை மட்டும் நம்ம விளக்கி பேசலாம். ரெண்டையும் பேசணும்னா டைம் பத்தாது. சொர்க்க நரகம் நம்ம தெரிஞ்சு வச்சது தானே. நரகத்தை பற்றியா? அதுதான் இப்போ தேவையாக இருக்கு. இல்லை, அது பெரிய தலைப்பு தான். அது டக்குன்னு முடிந்த ஒரு தலைப்பு இல்லை. இல்லை, உங்களை கேட்டால் ஆளுக்கு ஒன்று சொல்லுவீங்க, நானே சொல்லிடுறேன். இன்ஷா அல்லாஹ் ஆளுக்கு ஒன்று இதை சொல்லுங்களா, அதை சொல்லுங்களா, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இப்போ நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஹஷ்ர், மறுமையில் மக்கள் எழுப்பப்படுறது இருக்கா இல்லையா? அந்த எழுப்பப்படுற மக்களில் யார் யார் எப்படி எழுப்பப்படுவாங்க அப்படிங்கிறத மட்டும் இந்த குறுகிய டைமில் என்ன செய்வோம், நாம் தெரிஞ்சுப்போம். அதை பற்றி நிறைய டீட்டெயிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க. ஹஷ்ர், எழுப்பப்படுதல். அதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் அல் முஹரிதூன் பில் குர்ஆன், குர்ஆனை புறக்கணித்து வாழ்ந்தவர்கள். குர்ஆனை புறக்கணித்து வாழ்ந்தவர்கள் மறுமை நாளில் உயிர் கொடுத்து எழும்பும் போதே எப்படி எழுப்பப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்கிறான். வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா. யார் இந்த உலகத்திலே குர்ஆனை புறக்கணித்து வாழ்ந்தானோ, நாளை மறுமை நாளில் அவனை குருடனாக நாம் எழுப்புவோம். 2 கண்ணும் பறிக்கப்பட்டு குருடனா எழுப்பப்படுவான். அப்ப அவன் கேட்பான், ரப்பி லிமா ஹஷர்தனி ஆமா வகது குன்து பஸீரா. உலகத்தில் நான் வாழும்போது 2 கண்கள் உடையவனாக இருந்தேனே, எதற்காக இந்த நாளில் எனது 2 கண்ணையும் பறித்து என்னை எழுப்பினாய்? அல்லாஹ் என்ன சொல்வான், கதாலிக அத்தத்க ஆயாத்துனா ஃபநஸீதஹா கதாலிக யௌம துன்ஸா. என்னுடைய ஆயத்துகள் உன்னிடத்தில் வந்தது, எனது அத்தாட்சிகள் உன்னிடத்தில் வந்தது, அதை நீ பார்க்க மறந்து விட்டாய், ஏற்க மறந்து விட்டாய். நீ எப்படி மறந்தாயோ அதே போன்று நானும் இன்றைய தினம் உன்னை மறந்து விட்டேன். நீ குருடனாகத்தான் எழுப்பப்பட வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான், அந்த மனிதனுக்கு பதில் சொல்வான் என்பதை அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆனில் பதிவு செய்வான். அப்ப குர்ஆனை புறக்கணித்து வாழ்ந்தவர்கள் 2 கண்ணும் பறிக்கப்பட்டு குருடனாக எழுப்பப்படுவார்கள். குர்ஆனுடைய புறக்கணிப்பு 2 வகையில் இருக்கு. ஒன்று என்னன்னா, அதை அறவே ஏத்துக்காம இருக்கிறது. 2வது ஏத்துக்கிட்டு அதை ஓதாமலும் அதை செயல்படுத்தாமலும் இருப்பது. இதுவும் என்னது, புறக்கணிப்புல தான். அப்ப இந்த மாதிரி புறக்கணிப்பு இருந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். மறுமையில் வரும்போது குருடனாக வரும். அடுத்து 2வது அல் முகல்லிபூன பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது பொய் உரைத்தவர்கள். அப்படின்னா என்ன, அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ் சொல்லாமலே சொன்னவங்க. இவங்க மறுமையில் எப்படி எழுப்பப்படுவாங்க அப்படின்னா, அலா வுஜூஹிஹிம், அவர்கள் தலைகீழாக எழுப்பப்படுவார்கள். முகத்தால நடந்து வருவாங்க. காலால நடக்க வச்ச அல்லாஹ்வுக்கு முகத்தால நடக்க வைக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த கேள்வியெல்லாம் சஹாபாக்களே கேட்டாங்க ரசூலுகிட்ட, அல்லாஹ்வின் தூதரே எப்படி அவங்களால் முகத்தால் நடந்து வர முடியும்? ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க, காலால் நடக்க வச்ச அல்லாஹ்வுக்கு முகத்தால் தலையால் நடக்க வைக்க தெரியும், முடிஞ்சு. பதில் தான். அப்படி தலைகீழா அவர்கள் மறுமையில் நடந்து வருவார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்றான். அடுத்து அல் காஃபிரூன், இறைவனை நிராகரித்தவர்கள். இவர்கள் யாரு, இவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா, இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில செய்தி வருகிறது, அவர்களும் தலைகீழாக எழுப்பப்படுவார்கள். அவர்களும் தலைகீழாக எழுப்பப்படுவார்கள், இறைவனை நிராகரித்தவர்கள்.
அப்படின்னா யாருன்னா நாத்திகவாதிகள், கடவுளே இல்லைன்னு சொன்னாங்க. கடவுளை ஏற்றுட்டு சிர்க் வச்சவங்க அவங்களும் அப்படிதான். கடவுளே இல்லை, எல்லாம் இயற்கை அப்படின்னு சொன்னவங்களும் அப்படிதான் வருவாங்க. அடுத்து மூணாவது அல் முஜ்ரிமூன், பாவிகள், நிறைய பாவத்தை சம்பாதிச்சவன் மறுமை நாளில் எப்படி வருவான் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், யௌமஇதின் ஸுர்கா வ நஹ்ஷுருல் முஜ்ரிமீன யௌமஇதின் ஸுர்கா, அன்றைய தினம் குற்றவாளிகளை நாம் நீலம் பூத்த கண்ணு உடையவர்களாக எழுப்புவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அவங்க ரெண்டு கண்ணு எப்படி இருக்கும்? ப்ளூ கலர்ல இருக்கும். அந்த பாவத்தின் நிறம் ப்ளூ, அந்த கலர் உடையவர்களா அந்த தோற்றம் அவர்களுக்கு இருக்கும். அடுத்தல் முபுத்ததிஊன், பிதத்வாதிகள், பிதத் செய்யறாங்கல்ல, மார்க்கத்தில் இல்லாத புதுமைகள், அந்த பிதத்வாதிகள் எப்படி எழுப்பப்படுவாங்க? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், யௌம தபியது வுஜூஹ் வ தஸ்வது வுஜூஹ், அன்றைய தினம் சில முகங்கள் கருத்திருக்கும், சில முகங்கள் வெண்மையாக இருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்றைய தினம் வெண்மையாக இருக்கக்கூடிய அந்த முகம் யாருடைய முகம் என்றால் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபி தோழர்களையும் யார் தூய முறையிலே பின்பற்றினார்களோ அவர்களுடைய முகம் வெண்மையாக இருக்கும். யாருடைய முகம் கருத்து இருக்கும் என்றால் அஹ்லுல் பித்அத்தி வல் குராஃபாத், யார் பித்அத்துகளையும் அனாச்சாரங்களையும் இந்த உலகத்திலே செய்தார்களோ அவர்களுடைய முகம் கருத்து இருக்கும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம். அவங்க எவ்வளவு வெண்மையா இருக்கட்டும், எவ்வளவு அழகா இருந்திருக்கட்டும், மறுமையில் வரும்போது கருத்த முகமுடையவர்களாக வருவார்கள். அந்த பிதஅத்தின் சுவடுகள் எல்லாம் அவருடைய முகத்திலே தெரியும். அந்த மாதிரி அடையாளத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். அடுத்து ஆக்கிலு ரிபா, யாருங்க? வட்டி வாங்கி சாப்பிட்டவன், வட்டியோடு தொடர்பு வைத்திருந்தவன், இவன் மறுமையில் எப்படி வருவான்? அல்லாஹ் சொல்லுகிறான், லா யகூமு இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பது ஷைத்தானு மினல் மஸ், ஷைத்தானால் தீண்டப்பட்டு ஒரு பைத்தியக்காரன் எழுவது போன்று அல்லாமல் வேறு நிலையில் எழமாட்டான். பைத்தியமா எழுப்பப்படும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நம்மள யாருக்காவது பைத்தியம் பிடிக்குமாங்க? அப்படின்னா அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்கு பிடிக்குமான்னு கேட்குறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வேற நம்மளை பைத்தியம் வந்து என் ஃப்ரெண்டு நம்ம யாராவது சொல்ல விரும்புவோமா? விரும்ப மாட்டோம்ல. மறுமையில் வட்டி வாங்கினவன் எப்படி வருவான்? பைத்தியமாக வருவான். இவன் எத்தனை குடும்பத்தை பைத்தியமாக ரோட்டில் அலைய விட்டுருப்பான். இவனுக்கு தகுந்த தண்டனை தானே அல்லாஹ் மறுமையில் இவனுக்கு தகுந்த தண்டனையை தானே வச்சிருக்கான். இன்னைக்கு வரைக்கும் வட்டி பார்க்குறான். வட்டி அதனுடைய சாயலில் நிறைய மக்கள் போய் விழுவதை பார்க்கிறோம். அதனுடைய புழுதியில் போய் சிக்குவதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே வட்டி பெருகும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, வட்டியை விட்டு ஒதுங்கி இருக்கிறவங்க கூட வட்டியின் சாயலில் கண்டிப்பாக வீழ்வார்கள். அந்த அளவுக்கு வட்டி பெருகும் நபி அவர்கள் சொன்னாங்க. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? அது வட்டி இது வட்டி, ஆனா வட்டியினுடைய சாயல் தெரியாது, அதுல போய் விழுந்து கிடக்கிறோம் இருக்கு. அப்ப இந்த வட்டியோட தொடர்பு வச்சிருந்தவங்க பைத்தியக்காரனா மறுமையில வரப்போறான். அடுத்து யாரு? அல் காதிரூன், மோசடிக்காரர்கள், ஏமாற்றுக்காரர்கள், பிறருடைய சொத்தை அபகரித்தவர்கள். இவர்கள் மறுமை நாளிலே எப்படி வருவார்கள் என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யார் மோசடி செய்கிறாரோ நாளை மறுமை நாளில் அந்த மோசடி பொருளோடு மறுமையில் எழுப்பப்படுவார். முடிஞ்சு போச்சு. மோசடி பொருளோட வந்தாங்க, நீ மட்டும் தனியாக வர முடியாது. அவருக்கு விதிவிலக்கு. நம்மெல்லாம் படிச்சிருப்போம்ல, ஒன்றும் இல்லாமல் தனியாக வருவார் அப்படின்லாம். அதெல்லாம் மற்றவங்களுக்கு. மோசடி செஞ்சவர் அந்த பொருளோடு தான் வருவார், எழுப்பப்படுவார் என்று அல்லாஹ் திருமறை திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அது மட்டும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், நாளை மறுமை நாளில் இந்த மோசடிக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் கொடியை கொடுப்பான். ஒரு கொடி இருக்கும், அந்த கொடி ரொம்ப உயரத்தில் இருக்கும்.
அவங்களுடைய மோசடிக்கு ஏற்ற மாதிரி தாழ்வாகவும் உயரமாகவும் இருக்கும். அந்த கொடியில் எழுதப்பட்டிருக்கும் என்னது, இவர் யார் என்றால் இன்னாருடைய மகனான இன்னார். இவர் என்ன குற்றம் செய்தார் தெரியுமா? இன்னாருடைய மகனான இன்னாருடைய சொத்தை அபகரித்தார் அப்படின்னு அந்த கொடியில் எழுதப்பட்டிருக்கும். எல்லா மக்களும் பார்த்து வாசிப்பாங்க. இப்படிதான் அவர் வருவார் மறுமையில. மனுஷருக்கு வரும்போதே நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். மனுஷர்ல வரும்போதெல்லாம் யார் கையில கொடி இருக்கோ அவெல்லாம் என்னது, ஏமாற்று பேர் வழி அப்படின்னு தெரிஞ்சு. அடுத்து யாருங்க? அஸ்ஸாயிலூன், பிச்சை கேட்பவர்கள், யாசகம் கேட்பவர்கள். பொருளாதாரத்தின் மீதுள்ள அந்த மோகத்தால், ஆசையால் உழைப்பதை விட்டுவிட்டு, சுயமரியாதையை விட்டுவிட்டு, கௌரவத்தை விட்டுவிட்டு யார் யாசகத்தை தொழிலாக ஆக்கிக் கொள்வாரோ அவர்கள் மறுமை நாளிலே எப்படி எழுப்பப்படுவார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்களுடைய முகத்திலே சதை இல்லாதவர்களாக எழுப்பப்படுவார்கள். கழுத்து வரைக்கும் சதை இருக்குங்க, தலையில சதை இருக்கு. இவ்வளவு மோசமான அருவருப்பான ஒரு தோற்றம் பாருங்க. அப்படி வந்தா பிடிக்குமா நமக்கு? ரசிப்போமா? அடுத்தவங்களுக்கு இந்த நிலைமை வந்தா நமக்கு பிடிக்காதே, இப்ப நமக்குன்னா எப்படி யோசிச்சு பாருங்க. அதனால இந்த பாவத்தை செய்யறவங்க மறுமை நாள்ல இப்படி வருவாங்க. அடுத்து அல் காத்திலூன், யாரு? கொலை செய்பவர்கள், கொலை பண்றாங்களே, இவங்க எப்படி வருவாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளில் இவன் யாரையெல்லாம் கொன்னானோ அவங்களுடைய தலையை ஒரு கையிலும் இன்னொரு கையை யாரை கொன்னானோ அவங்களுடைய கையிலே சிறைப்பட்டவனாக மறுமை நாளிலே எழுப்பப்படுவார்கள். அப்படின்னா என்ன? ஒரு கையில தலை இருக்கும், யார் கொன்னவங்களுடைய, கொல்லப்பட்டவங்களுடைய தலை இருக்கும். இன்னொரு கை யார்கிட்ட இருக்கும்? அவன் யாரையெல்லாம் கொண்டானோ அவங்க கையில் இருக்கும். இவன் தனியாக வர முடியாது. அப்போ ஒரு கிராமத்தையே காலி பண்ணவன், ஒரு ஊரையே காலி பண்ணவன், அவனை எத்தனை பேர் பிடிச்சி தொங்கிட்டு வருவான் மறுமையில். இப்படி அவன் மறுமை நாளில் எழுப்பப்படும் போது வருவான் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. அடுத்த அல் குமாத், நீதிபதிகள் அல்லது தலைவர்கள், சமுதாயத்தை வழிநடத்தின அந்த தலைவர்கள், அவங்க எப்படி எழுப்பப்படுவாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 10 பேருக்கு அமீரா இருந்தாலும் சரிதான், 10 பேருக்கு அவர் தீர்ப்பு சொல்லி இருந்தாலும் சரிதான், மறுமை நாளில் அவரது இரு கரமும் கழுத்தோடு அப்படி சேர்த்து கட்டப்பட்ட நிலையிலே மறுமை நாளில் வருவார். அவரது நீதி அவரை விடுவிக்கும் அல்லது அவரது அநீதியே அவரை அடித்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து யாரு? அந்நாயிஹா, ஒப்பாரி வைக்கிறவங்க. மையத்துக்காக யார் ஒப்பாரி வைக்கிறாங்களோ அவங்க மறுமை நாளில் எப்படி எழுப்பப்படுவாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, வஅலைஹா சிர்பாலும் மின் கத்திரான் வஅலை வதிர்உம் மின் ஜரப். அவங்களுக்கு தாரால் ஆன ஆடை, தாரால் செய்யப்பட்ட கொதிக்கிற தார் பாருங்க, அந்த கொதிக்கிற தாரால் செய்யப்பட்ட ஆடை அவருக்கு மறுமையில் அணிவிக்கப்பட்டு எழுப்பப்படுவார். மேலாடை எப்படி இருக்குன்னா சொறி சரங்கா இருக்கும். மேலாடை என்னது? சொறி சரங்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது பாதி உடம்பு சொறி சரங்கா இருக்கும். அந்த மாதிரி தோற்றத்தில் மறுமை நாளில் அவர் கொண்டு வரப்படுவார், மனுஷர்களை நிறுத்தப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து அல்லதீன யஸ்பிகூனல் இமாம் ஃபி ஸலாத், தொழுகையில் இமாமை முந்துபவர்கள். தொழுகையில இமாம முந்துறவங்க எப்படி வருவாங்க தெரியுமா? மனித உடல் கழுத தலை, மனித உடல் கழுதை தலை, தலையை மட்டும் எல்லாம் மாற்றி அப்படி மறுமையில கொண்டு வருவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து யாருன்னா துல் வஜ்ஹைன், 2 நாக்கு உள்ளவங்க, இரட்டை முகம் கொண்டவர்கள். அப்படின்னா யாருங்க? இந்த பக்கம் பார்த்தா இவனையும் ஆதரிச்சுப்பான், இந்த பக்கம் பார்த்தா இவங்களையும் ஆதரிச்சுப்பான். இவன் நம்ம கிட்ட தான் இருக்கிறான்னு சொல்லி நம்பி ரகசியத்தை சொல்லுவாங்க, இவங்களும் இன்னும் நம்ம ஆளு தான் அப்படின்னு சொல்லி நம்பி ரகசியத்தை சொல்லுவாங்க. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேருந்து 2 பக்கம் நான் வச்சு பற்ற வச்சு அது பாட்டுக்கு என்ன செய்யும்? பயங்கரமாக ஏறி. இந்த மாதிரி இரட்டை முகம் கொண்டவர்கள்
எப்படி மறுமை நாளில் எழுப்பப்படுவாங்கன்னா, நபி அவர்கள் சொல்றாங்க, லிசானானி மின்னார், நரகத்தாலான 2 நாவுகள் கொடுக்கப்பட்டு மறுமையினில் மஹ்ஷர்ல அவர் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லதீன யக்ஸிலூன ஃபில் கிப்லா, கிப்லாவை நோக்கி எச்சில் துப்புபவர்கள், கிப்லா திசையை நோக்கி எச்சில் துப்புறவங்க மறுமை நாளில் எப்படி வருவாங்கன்னா, அந்த துப்புனை எச்சி எல்லாம் சளியெல்லாம் தனது முகத்திலே இருந்தவாறு மறுமையில் அவர்கள் கொண்டு வரப்படுவார் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது விஷயத்துல அறிஞர்கள் 2 கருத்துக்கள் சொல்றாங்க. அதாவது இந்த கிப்லா திசையை நோக்கி எச்சில் துப்பக்கூடாது என்பது தொழுகைக்கு உள்ளயா, பள்ளிவாசலுக்கு உள்ளயா, பள்ளிவாசலுக்கு வெளியிடுமா அப்படிங்கிறதுல அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொள்றாங்க. பெரும்பாலான அறிஞர்கள் ஹாரிஜல் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்கு வெளியிலும் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிப்லா திசையை நோக்கி எச்சில் துப்பக்கூடாதுங்கிறதுலேயே என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். கிப்லா திசையை நோக்கி இன்னும் செய்யக்கூடாத ஒன்று என்னது, மலஜலம் கழிக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, நமக்கு ஒரு அதவாக சொல்லி காட்டுறாங்க. அதோடு சேர்த்து இதுவும். அப்போ அந்த கவனம் இருக்கணும். அடுத்து யாருங்க, அல் முஸ்தக்பிரூன், பெருமை அடித்தவர்கள். உலகத்தில்